பாரதிதாசன் தான் சொன்னான், கடிகாரம் ஓடுறதுக்கு முன்னாடி நாம ஓடணும். கடிகாரம் ஓடு முன் ஓடு, அண்டை வீட்டு பெண்கள் ஓடு, மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போயின் புதல்வி. அந்த காலத்தில் பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஆண் பிள்ளைகள் தான் படிக்கணும்னு நினைப்பாங்க. பாரதிதாசன் காலத்தில் அப்போ பொம்பளை பொண்ணு இயற்கையாகவே அழுகுது, படிக்க போக மாட்டேன். அப்போ அம்மா அதுக்கு தலைவாரி பூச்சூடி அந்த பள்ளிக்கூடம் அனுப்புறாங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு எழுதினார். அதனாலதான் பாரதி கூட ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னு பாப்பாவுக்கு பாட்டு எழுதியது காரணம், பையனுக்கெல்லாம் ஏறி வந்துட்டாங்க, நீங்க அடுப்பூதும் பெண்கள் படிப்பதற்கு நினைக்காதீங்க, நீங்க படிச்சாதான் சிறப்புன்னு பெண் கல்வியை ஊக்கம் செய்வதற்காக பாரதியும் பாரதிதாசனும் பாடினாங்க. ஆனா சிந்தாமணி காலத்துல யாழ் இசையில் தன்னை வெல்வதற்கு யாரும் இல்லை, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வர அளவு ஒரு பெண் யாழ் இசையில வல்லமை பெற்றிருந்தாருன்னா, அந்த காலத்திலே சமணர்கள் பெண் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் பாரதிதாசன் பாடுறான், தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னால் உன் அன்னை, மலைவாழை அல்லவோ கல்வி. இந்த கல்வியை ஏன் மலைவாழையோட ஒப்பிட்டாருன்னா, வேயன் வாழை, முந்தன் வாழை, மஞ்சள் வாழை, செவ்வாழை, கற்பூர வாழை, எத்தனை வாழை இருக்கு. ஆனா மலை வாழையும் ஒரு சிறப்பு இருக்கு, மருத்துவ குணம் நிறைந்து, உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதனால்தான் பணக்கார வீட்டு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா சாதா மஞ்சள் பழம் வைக்க மாட்டாங்க, தட்டில் மலை வாழை வைப்பாங்க. கிடைக்காது, மலையில விளையக்கூடிய சாதாரணமா விளையிற பழங்களை காட்டிலும் மலையில விளையிற வாழைக்கு சுவை அதிகம், மருத்துவ குணம் அதிகம். அதனால் மலை வாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போயின் புதல்வி. பாத்தீங்களா எவ்வளவு சொல்ற பாருங்க, கல்விய கற்கலனா நீ சாப்பிடு போய். ஜீவகன் ஒரு இடத்த திருத்தகர் சொல்லுவாரு, சீல கடலாடி அப்படிங்குவார். சீலனா ஒழுக்கமாகிய கடலை நீந்தி கடந்தான், கலையாகிய கடலை நீந்தி கடந்தான் சொல்றதுக்கு பதிலா கடந்து போனான் அப்படின்னு சொல்லிடலாம். நீந்தி கடந்தான் ஏன் ஒரு வார்த்தை போட்டார்னா, அவன் கொஞ்சம் கூட அதுல மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் கத்துக்கானா சார். அதனால சீல கடல் ஆடி அப்படின்னு ஒழுக்கத்தில் சொல்லும் போது அந்த இடத்துல அப்படி சொல்றாரு, கலையாகிய கடலை நீந்தி கடந்தான் சொல்றாரு. கரையாயிட்டான் சார், கடலிலே நீந்தினான்னு சொல்லிடுவான். நுட்பத்தை பாருங்க, கலையாகிய கடலிலே நீந்தினான்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு நீந்தான், கரையிலிருந்து ஒரு 10 பேருக்கு நீந்தினான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையா. அப்போ என்ன சொல்றான்னா, கலையாகிய கடலை நீந்தி கடந்தான், கரையாயிட்டான், அந்த கரையில முடிஞ்சோம், அந்த கரைக்கு போயிட்டான். அப்போ அதுல ஒரு நுட்பத்தை எவ்வளவு சூப்பரா இருக்கிறாரு. அதான கவிஞர்ன்றது. நம்ம திருத்தக்க தேவர் மட்டும்தான் அந்த இது வரும். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒன்பான் சுவையில ஒண்ணு அதிகமானா மற்றது குறைஞ்சிடும். சச்சந்தனுக்கு காமம் அதிகமானதுனால எதுவுமே கண்ணுக்கு தெரியல. இங்க அவனுடைய மகன் ஜீவகன் வினைதான் ஆடவருக்கு உயிர்னு சொல்லுவாங்க. நான் தான் மேற்கொண்டு இருக்கக்கூடிய தொழில் தான் முக்கியம். அப்போ ஜீவகன் இந்த இடத்துல யாழ் போட்டியில வெற்றி பெறவானே, வேற எதுவும் கண்ணுக்கு தெரியல, யாழ் போட்டியில மட்டும்தான் வெற்றி பெற துடிச்சான். இப்ப யானை போர் தொடங்குது. யானை போருக்காக தனக்கு உரிய பெண்ணை புறம் தள்ளி அவங்ககிட்ட சொல்லிட்டு போட்டி போருக்கு வரானும் பொழுது, அப்போ அவனிடம் இருந்த திறம், அவனிடம் இருந்த ஞான தெளிவு அவனுடைய தந்தை சச்சந்தன்கிட்ட இல்லாதனால்தான் வீழ்ந்து பட்டுட்டான். 1000 மறைப்பொருளை கற்றவன், 33 கோடி வாழ்நாளை பெற்றவன் யாரு? ராவணன். சீதையின் மீது அவன் கொண்ட காமத்தினால் அத்தனையும் அவனுக்கு கைவிடாம போயிடுச்சு இல்லைங்களா? அப்போ ஒன்று மிகும் போது மற்றது குறையும். அந்த ஒன்று எது மிகணும் நாம தான் முடிவு பண்ணணும். ஒன்று மிகணும், அந்த ஒன்று எது மிகணும் நாம் தான் முடிவு பண்ணணும். அதான் நான் போன கூட்டத்தில் கூட சொன்னேன்,
ராஜ்யத்தை தேடுறதுக்கு முன்னாடி ராணியை தேடாதீங்கப்பா இளைஞர்களுக்கு சொன்னா இல்லைங்களா? அப்போ ஒரு பையன் சொன்னான், நான் அதையும் சொன்னேன், என்னது ராஜ்யத்தை தேடிட்டா ராணி தானா வர போற அப்படி ரைட். ஆக ஜீவனுக்கு சச்சங்கனுக்கு ஒரு ஒப்புமை சொல்றேன், இதை மட்டும் மனசுல வச்சுங்க. காமத்திற்காக கடமையை துறந்தவன் சச்சங்கன், கடமைக்காக காமத்தை துறந்தவன் ஜீவன். புரிஞ்சுங்க வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். காமத்திற்காக நாட்டை ஆளக்கூடிய கடமையை துறந்தவன் சச்சந்தன், கடமைக்காக காமத்தை துறந்தவன் அவன் பிள்ளை ஜீவன். இல்லைங்களா? இப்போ நம்ம ரொம்ப வேகமா போக வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப ஜீவன் தத்தை கிட்ட சொல்றான், தத்தையும் ஜீவனும் ஒன்னா இருக்கிறாங்க. அப்பதான் 2 பேரும் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ தத்தை இங்க போர்க்கோளம் பூண்டுடுச்சு, பகை மன்னர்கள் போருக்கு தயாராயிட்டாங்க, நான் அவர்களை வெற்றி கொள்ள போகணும், 5 அரவாக என்னுடைய நண்பர்கள் கூட இருந்தாலும் நான் போர்க்களத்துக்கு போயாகணும், நீ பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு போருக்கு போறான். அப்ப தத்தை அழுகிறான், இந்த போருக்கு காரணம் என்னுடைய யாழ் போட்டி ஆயிடுச்சு, உங்களை போர்க்கோளத்துக்கு போக வேண்டிய சூழல் இது என்னுடைய யாழ் போட்டி, இதற்காக நான் இந்த பிறகு எடுத்தேன் அப்படின்னு அவன் தன்னைத்தானே நொந்து கொள்றான். அதான் ஒரு உத்தம பெண்ணுக்கு உண்டான லட்சணம். அப்படி சொல்றா, நீ அதை பத்தி கவலைப்படாத, என்னுடைய அம்புகளுக்கு இரையாகுவதற்கு பகை மன்னர்கள் தயாரா இருக்கலாம், அதனால பகை முடித்து விட்டு நான் உன்னை முறைப்படி மணக்கிறேன்னு சொல்லிட்டு போர்க்கோளம் கொண்டு போறாங்க. அதிகம் பேசல சார், அதான் திருத்த கதை வந்தது. எந்த இடத்துல பேசணும் அந்த இடத்துல அதிகமாக பேசுவாங்க, எந்த இடத்துல பேசக்கூடாது அந்த இடத்துல பேசலாம். ஒரே ஒரு பாயிண்ட்ல சொல்லி நிறுத்திட்டு போயிடலாம். பகை மன்னர்கள் என்னுடைய அம்புக்கு இரையாவதற்கு தயாரா இருக்கிறாங்க, நான் போருக்கு போனா நீ பத்திரமா சொல்லிட்டு போறான். பத்திரமா சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? போருக்கே போனான். எதனால போனான்? தத்தை கிடைக்கவே போனான். அப்ப தத்தையை தனியா விட்டுட்டு போக முடியுமா? தத்தையை தன்னுடைய தோழர்களை சதுர்முகமா நிக்க வைக்கலாம். அவ இருக்கிற அந்த அரண்மனையை சுத்தி சதுர்னாங்க 4 பக்கங்களையும் தன்னுடைய தோழர்களை படை திரட்டி நிக்க வைக்கலாம். அது இல்லாம அந்த காலத்திலேயே பெண்கள் வாழ்வில் ஏந்திய படை வீரர்களாக 2000 பேரு கலிங்கவேகனுடைய நாட்டிலிருந்து வந்திருக்காங்க தத்தையாக. அந்த 2000 பேரும் தத்தையை ரவுண்ட் அப் பண்ணி நிக்கிறாங்க. அவர் அந்த 2000 பேர் யாருன்னா பெண் வீரர்கள் அது நிக்கிறாங்க, ஜீவனுடைய ஆட்கள் வெளியே நிற்கிறாங்க. ஆக தத்தையை பத்தி கவலைப்படாம போர்க்கோளத்துக்கு போறான். அப்போ அந்த போர்க்கள காட்சியை பார்த்த உடனே தத்தையின் கண்ணீரை துடைத்து தேற்றிய தோழி என்ன சொல்றான், தோழி சொல்றான், நீ அழாத, ஏன்னா நூழிலாட்டின் ஒரு இலக்கிய வார்த்தையை நெருங்க போடுறார். நூழிலாட்டு அப்படின்னா என்ன தெரியுங்களா? இலக்கியத்துல நூழிலாட்டுன்னு ஒரு வரி வருது. நூழிலாட்டுனா ஜீவகம் ஒரு வார்த்தையை சொல்றான், நீ கவலைப்படாத, இந்த பகை மன்னர்கள் உலகத்தோட திரண்டு வந்தா கூட அவர்கள் அத்தனை பேரையும் கசைக்கு நீராக்கி குடித்து விடக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்குன்னு தன்னுடைய வீரத்தை சொல்றான் அந்த இடத்துல. அதுதான் பகை மன்னர்களை அழித்தல் என்ற வார்த்தைக்கு இலக்கியத்துல நூழிலாட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம், நூழி ஆட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதுதான் புறப்பொருள் வெண்பாமாலையில தும்பை திணையில சொல்ற இடம் இது. அதனால அவன் என்ன சொல்றான்னா, பாழி நம்படை மேலதி பாரலாம் நூழில் ஆட்டி நுடைக்கி குடித்திடும், நசுக்கி குடிச்சிருவான். ஜீவகன் தன் வீரத்தை சொல்றான் சார் அந்த இடத்துல. ஜீவகன் சொன்னா பரவாயில்ல, இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். தலைவன் குடிச்சிருவான், நீ அவளை பத்தி கவலைப்படாது. போருக்கு போற ஜீவகன் என்ன ஆகணும்னு நினைச்சு அழகா அவருடைய தோழி சொல்றான், இந்த உலகமே பகையாக திரண்டு வந்தா கூட கசைக்கு குடித்து விடக்கூடிய தன்மை தலைவனுக்கு இருக்கு, நீ தயங்காதுன்னு சொல்லி தோழி அவரை கேட்டுக்கிறான். இந்த பெண்களுக்கு முந்தானி இருக்கு, அது எதுக்கு இருக்குன்னு அந்த காலத்திலேயே புரிஞ்சு திருத்தக்கவர் எழுதியிருக்காராம். முந்தானியால தன் கண்களை தொடச்சுக்கிட்டாராம் இல்லைங்களா? அப்போ எதுக்கு எடுத்தாலும் முசுகுன்னு அழுதுட்டு கண்ணீர் துடைக்கிற இந்த காலத்து பெண்கள் போலவே அந்த நேரத்தில் தத்தை இருந்திருக்கா, தத்தை தன்னுடைய முந்தானையால கண்ணீரை துடைத்து கொண்டாலாம். அந்த தோகை சார் முந்தானை
முந்தானைக்கு தோகைன்னு வரும், தோகையால் துடைத்து கொண்டால் வரும். ரைட். அடுத்தது கூணும் குரலும்னு அவங்களுக்கு பாதுகாப்பு வருவாங்க. கூணுன்னா கூணு வளைஞ்சவங்க, குரலர்னா குள்ளமா இருக்கிறவங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, குள்ளமா இருக்கிறவங்க பார்த்துருக்கோமா? ஒரு பெண்ணுக்கு, அரசியலும் பெண்ணுக்கு பாதுகாப்பாகவும் தோழியாகவும் இருக்கிறவங்க யாருன்னா இந்த கூணு, குரலரு, அடுத்தது பேடி. இவங்கள தான் நம்பிக்கைக்குரியவர்களாக அவளுக்கு தோழியா கூட வச்சிருப்பாங்க. அப்படி வீணாதிபதினு இவளுக்கு தோழியா வந்திருக்கிறவ ஒரு ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத பிறவி வீணாதிபதி. அந்த பெண் பிறவி தான் அவளை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கலாம். அப்ப கருடவேகன் சொல்லி அனுப்புவான், நீ தந்தையாகவும் தாயாகவும் இருந்து அவளை பாதுகாத்துக் கொள்ளும். அவ்வளவு நம்பிக்கைக்குரிய பெண்ணா இருக்கா வீணாதிபதிங்கிறவன். அடுத்தது பதுமுகன் தத்தைக்கு காவல் நியமிக்கிறானா. சதுர்முகம், இங்க குழல் பார்த்துருக்கீங்களா? குழல்ல போய் பார்த்தீங்கன்னா பகவான் எந்த முகத்தில் இருக்காரு? சதுர்முக பார்ஸ்நாதர். இங்க விஜய பார்ஸ்நாதர், அங்க சதுர்முக பார்ஸ்நாதர். அப்படி சதுர்முகமாக படை திரட்டி நிற்க வைக்கிறாங்களாம். அப்போ ஜீவகன் கூற்றுவன் போல தொடங்குறான். கூற்றுவன் என்ன சார்? யமன். யமன் போல போனான். அப்போ அவன் படை திரட்டி போறதுக்குன்னு அந்த படைக்குண்டான உடை, தனி உடை இருக்கு. சிந்தாமணியில் ஒரு இடத்துல, இந்த இடத்துல தான் சொல்றாரு, போருக்கு புறப்படும் பொழுது வாய்க்குள்ள தகடு, தங்கத்தால் ஆன தகட்டை வாய்க்குள் வைத்துக் கொண்டாருன்னு சொல்றோம். கிட்டத்தட்ட நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நேற்று 1.5 மணி நேரமா 2 மணி நேரமா 4-5 பேர்களோட பேசி ஆராய்ச்சி பண்ணி போருக்கு போகும்போது ஏன் சார் வாய்க்குள்ள தகட்டை போட்டுக்கணும், அதுவும் தங்க தகட்டை. லட்சுமியாருக்கு நீரஜ் உரை எழுதல, உவேசா பதிப்பிச்சாரு, அவரும் எழுதல. இன்னும் ஒரு நுனி உரை எழுதியிருக்காரு ஒருத்தர். அவரை கேட்டா இது உலக இயல்பு போடுன்னு எழுதி போயிட்டார். அப்போ போருக்கு புறப்படும் பொழுது ஜீவனுடைய போர் வீரர்கள் தங்கத்தகட்டை வாயில் போட்டுக் கொண்டனர் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ என்ன, நான் என்ன நினைக்கிறேன்னா, கிரிக்கெட் விளையாட போறவங்க பார்த்தா காலில் கையிலலாம் பாதுகாப்புக்கு கட்டிக்கலாம் இல்லைங்களா, இந்த வாய்க்குள்ள பந்து போட்டக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. அது எனக்கு தெரியல, அது என்ன பேரு? அந்த வாய்க்கு பாதுகாப்புக்கு தங்கத்தகிட்ட வச்சிருந்திருக்காங்க. அப்படிதான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். இன்னும் அதுக்கு சரியான விளக்கம் தெரியல. அதனால அந்த மாதிரி பாதுகாப்போட போறான். ஜீவன் 2 பக்கமும் உடைவாளோட கட்சி அணிந்து கட்டிட்டு கிளம்புறான். அந்த போர்க்கோள காட்சியில் அவன் என்னென்ன உடைகள் அணிஞ்சு போறான்லாம் எழுதிருக்கார் திருத்தக்கதேவர். அப்படி போகும் பொழுது கார்காலத்து இடி போல பழகினான். மனுஷன் பேசுற பேச்சு எப்படி இருக்குமா? கார்காலத்து இடி போல இருக்குமா, கோடை இடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கோடை இடி போல இருக்குதான் அவன் பேசுனது. நினைக்கவே இயலாத தீமை இந்த மண்ணில் வரப்போதுன்னு பார்க்கிறோம், பூரா பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஜீவகன் போர்க்கோளம் திரண்டு போறத. அப்ப கட்டியும் காரணம் போர் வீரர்களும் சொல்றாங்க ஜீவகனை பார்த்து, டேய் நீ செட்டி குளத்துல பிறந்திருக்கிற, செட்டியார்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 2 வகையான லாபத்தை எதிர்பார்ப்பாங்க. ஒன்னு தான் போட்ட முதலுக்கான வட்டி, இன்னொன்று விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய லாபம். முதல் ஒரு லாபம், அதனால கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு லாபம். இப்படி 2த்தையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டாடுவான். இப்ப 1000 ரூபாய் போட்டான்னா 1500 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவான். யாரு? செட்டியார் குலத்தில் பிறந்த வணிக குலத்தை மேற்கொள்வான். ஏன்னா முதலுக்கும் அனுப்பிடக்கூடாது, லாபத்துக்கும் அனுப்பிடக்கூடாது. அதுதான் வணிகம் செய்யக்கூடிய வணிகர்களுடைய யுக்தி. அப்ப உனக்கு முதல் எது? உன் உயிர். நீ செய்த யாழ் போட்டியால உனக்கு கிடைச்ச லாபம் என்ன? தத்தை. நீ நல்ல வணிகனாக என்ன பண்ணுவான்னா, ஒரு வாழைப்பழ வியாபாரி இருக்கான், மழை காலம் வந்துருச்சு, 1000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கலாம், பழம் விற்கல, எப்படியாவது என்ன பண்ணுவான்? 1500 ரூபாய்க்கு விற்றதை 1000 ரூபாய்க்கு விற்று அசலை தேக்குவான். அதுதான் நல்ல வணிகனுக்கு அழைப்பு. அசலுக்கு அழைப்பு இல்லாத செய்யணும். வந்த லாபத்தை விட்டுடுங்க, முதலையாவது கேட்டு வரணும். இந்த வணிக நுட்பம் கூட உங்ககிட்ட இல்லையா? நீ வணிக குலத்துல பிறந்தலையே, நீ இப்ப என்ன பண்ணணும்? உனக்கு கிடைச்ச லாபமாகிய தத்தை எங்க கிட்ட விட்டுட்டு முதலாகிய உயிரோட ஓடி போயிடு. எவ்வளவு நுட்பமா சொல்றாரு பாருங்க. இந்த வணிகத்தை பத்தி நிறைய சொல்லி போறாரு அதுல. அப்போ அந்த லாபத்தை விட்டு போறான். எப்படி பாத்தீங்களா?
லாபம் போல் கிடைத்த தத்தையை விட்டுட்டு போடான்றான். வாணிகம் ஒன்றும் தேராய், வணிக வளத்துல குழந்தையே தவிர உனக்கு வாணிகமே செய்ய தெரியல அப்படின்னு சொல்றான். முதலோடு கேடு வந்தால், ஒரு வணிகனுக்கு முதலோட கேடு வந்தால் ஊன் திட்டப்பட்ட ஊதிய ஒழுக்கம் வேண்டும். அந்த முதல்ல மட்டும் தேர்த்திக்கிற பழக்கத்தை பார்ப்பான். நீ அது கூட தெரியாம இருக்கிறேன்னு அவன் திட்டான். அப்ப ஜீவகன் என்ன சொல்றான், வணிகர்களுடைய பழக்கம் நீ சொல்றது ரைட்டு, ஆனா வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கறது பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அதையும் நான் தெரிஞ்சிருக்கிறேன்னா இப்ப நான் என்ன பண்ண போறேன், உன் மேல நான் அம்ப விட போறேன். அம்ப விட்டுட்டு உன் உயிரை நான் எடுக்க போறேன். பண்டமாற்று முறை சரியாகி போச்சா, உன்கிட்ட நான் விட போறது அம்பு, எடுக்க போறது உயிர். இந்த வித்தை எனக்கு தெரியல. அந்த ஜீவன் அவனை போலவே வணிக குலத்தினுடைய சூழ்ச்சி தெரிந்து பண்டம் மாற்று முறையில அம்ப கொடுத்து உயிரை எடுக்க போறேன், தைரியம் இருந்தா வாடா. எவ்வளவு அழகா பதில் சொல்றான் பாத்தீங்களா ஜீவகன். அப்ப சொல்றான், செல்வத்தையும் புகழையும் காத்துக்கடா அப்படின்னு சொல்றான். முடிந்தால் இவற்றை காத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றான், தம்முடைய பண்டம் தன்னை கொடுத்து அவர் உடைமை கோடல் எம்முடைய அவர்கள் வாழ்க்கை. என் பொருளை கொடுத்துட்டு உன் பொருளை வாங்குறது எங்களுடைய குலப்பழக்கம், அதைப்படி நான் வாங்க போறேன். இதுவரை நீ சேர்த்து வச்ச சொத்து சுகம், உன்னுடைய உயிர், உன்னுடைய புகழ் அத்தனையும் காத்துக்கணும்னா இங்கிருந்து நீ ஓடி போயிடு அப்படின்னு ஜீவகன் எதிர்பேச்சு பேசுகிறான். ஆக அந்த மன்னர்கள் அட பாவி அப்படின்ற வார்த்தை போடுறாரு. பாவி என் ஆவி உறுதியே சொல்லி சச்சதன் விஜயமாதேவி மயில் பொறியில ஏறி உட்காரத்துக்கு முன்னாடி அழுவா. அப்ப அடி பாவி என் உயிரை எடுக்கிறேன்னு நடைமுறையில பேசுற மாதிரியே அப்ப பேசுவான். அந்த அடி பாவி என் ஆவி உறுதியன் அத மாதிரி இங்க சொல்றான், அட பாவி நீ என்னதான் பேச மாட்ட, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் உயிர் போக போகுது. நாங்க இத்தனை பேர் படை திரட்டி வந்திருக்கோம், அதுவும் அரச படை திரட்டிட்டு வந்திருக்கோம். உன் இருக்கிற படை கொஞ்சம் படை, உன் உயிரை பத்தி கவலைப்படாம நீ எங்க கிட்ட வீராவேசம் பேசுகிறியா? நாங்க அம்பு, நீ அம்பு கொடுப்பா என் உயிரை எழுப்பியா? நீ இன்னும் என்னதான் பேச மாட்டடா, அட பாவி அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க அழகா சொல்லிட்டு போறார். என் சொல்லால் பாவி என்றான் அப்படின்னு சொல்லிட்டு போறார். நான் பாட்டெல்லாம் சொல்லலாம், ஆனா நேரம் இல்லை. இப்போதான் ரெண்டு பேரும் போர்க்களத்தில் நிற்கும் போது அப்போ ஒரு ஓமை சொல்லுவாங்க, வஞ்சினம்னு சொல்லுவாங்க. வஞ்சினம்னா அவனை கொல்லாம நான் திரும்பி போக மாட்டேன்னு சொல்றது வஞ்சினம். என்னைக்கா இருந்தாலும் அந்த பொருள் என் கைக்கு வர வரையும் நான் தூங்க மாட்டேன்னு சொல்றான் பாருங்க, இன்னைக்கும் அதுக்கு பேர் தான் வஞ்சினம்னு பேர். அப்படி இவன் என்ன சொல்றான் வஞ்சினம்னு, ஜீவகன் சொல்றான் வஞ்சினம். எரிசுடர் பருதி முன்னர் இருடன உடையும் நீங்கி பொருளுடை மன்னர் உங்கள் புறப்புடை கண்டு பின்னர் முறுக்கொடை குழறி நாடன் முகில் முளை கலப்பல் அன்றே இரு சுடர் வழங்கும் வயல் என் பெயர் நில்லாதோங்க. சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில உங்களை வெற்றி பெற்று விட்டுத்தான் நான் காந்தரதத்தை அடைவேன். அப்படி இல்லை என்று சொன்னால் இரு சுடரும் தோன்றக்கூடிய இந்த உலகத்தில் என்னுடைய பெயர் நில்லாதொழிக அப்படின்னு வஞ்சினம் பேசுறாங்க. எவ்வளவு அழகா வஞ்சினம் சொல்றான் பார்த்தீங்களா. அதன் பிறகுதான் போர்க்கோணம் கூண்டு போறான். அப்பதான் ஆண் யானை போன்ற ஜீவகன் போறானா. இந்த பிள்ளையார் சதுர்த்தி போது போதக கண்ணா உனக்குன்னு ஒரு வார்த்தை வரும் அந்த பிள்ளையார் பாட்டில். போதகம்னா என்ன சார்? ரைட், போதகம்னா கொள்கட்டை தான். ஆனா இங்க போதகம்னா ஆண் யானை அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மும்மத களிர்னு சொல்லியிருக்கேன், 3 மதங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அப்போ கன்னத்திலிருந்து மதநீர் சுரக்கும், அது கண்ண மதம். தும்பிக்கையிலிருந்து மதநீர் சுரக்கும், அது கை மதம். அடுத்தது ஆண் உறுப்பா இருந்தோ ஆண் உறுப்புல இருந்தோ, பெண் உறுப்பா இருந்தா பெண் உறுப்புல இருந்தோ மதநீர் சுரக்கும், அது வந்து கோசல மதம்னு ஏற்கனவே சொன்னேன். கண்ண மதம், கை மதம், கோசல மதம். இங்க இதே திருத்தக்கதைவர் என்ன சொல்றாருன்னா, கண்ண மதம், கபோல மதம், பீஜ மதம்னு சொல்றாரு. மும்மதங்களை சுரக்கக்கூடிய யானை அப்படின்னு சொல்றாரு. அந்த யானைகளுடைய சிறப்பை பத்தி சொல்றாரு, நபலவேலருடைய சிறப்பை பத்தி எல்லாம் சொல்லிட்டு போறாரு. அடுத்தது, நான் ஏன் உங்களை குன்றின் மேல உட்காந்து யானை போரை பார்க்கணும்னு சொன்னேன். யானை போர் நடக்கிற இடத்துல தரையில நின்று பார்த்தா நமக்கு ஞானம் இல்லைன்னு திருத்தக்கதைவருக்கு முன்னாடி பொருளாசிரியர் புத்தகத்தாச்சாரியர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால 2 மூலம் சண்டை போடும் போது நீ போய் விளக்குறதோ இல்லை பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்கறதோ செய்யக்கூடாது. சில இடங்கள் நம்ம போரா நிற்கிறது தான் அறிவாளித்தனம் இல்லைங்களா? ஆமா,
பட்டாசு வெடிக்கிறாங்கன்னா பக்கத்தில் போய் நாங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. நான் சின்ன வயசில் என்ன பண்ணேன், ஒரு தாத்தா என்ன பண்ணார், குரங்க சணல் போட்டு திண்ணையில் கட்டி வச்சிட்டார். அதுக்கு ஆட்டம் காமிச்சுக்கிறார், கண்ணாடி கையில் கொடுத்துட்டு. நான் அதெல்லாம் கவனிக்காம என்ன பண்ணேன், அந்த குரங்கு கிட்ட போயிட்டு வேடிக்கை பார்த்து பாருங்க. குரங்கு என்ன பண்ணிச்சு, கழுத்து அறுத்துட்டு நேராக ஓடியாந்து என் மண்டை மேலே கொடுத்து நான் கீழே படுத்துட்டேன் பயத்தில். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுரண்டுச்சு. அப்போ என்ன அர்த்தம், எந்தெந்த இடத்துல நாம் இருந்தோமோ அந்த இடத்துல பக்குவமாக இருந்தோம். சில இடத்துல நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதுபோல குந்தமுத்தாச்சாரியார் திருக்குறளை எழுதும்போது யானை போர் நடக்கிற இடத்துல குன்று மேலே உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், நீ அதுக்காக பக்கத்தில் இருந்தால் வேடிக்கை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு குறளில் எழுதியிருக்காரு. ஒரு குறளில் எழுதியிருக்காரு. எந்த குறள் ஞாபகம் இருக்குங்களா? ஏதாவது நான் சொல்றேன் பாருங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றான் தன் கைத்தொன் உண்டாக செய்வான் வினை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குன்றேறி யானை போர் பார்க்கிறவனுக்கு எந்த விதமான தீமையும் வராது, நல்லதான் நடக்கும். தன்னை பாதுகாத்துக் கொள்ளணுமா. அப்ப வினை செய்யும் பொழுது கூட, எந்த செயல் செய்யும் பொழுது கூட அந்த செயலை எப்படி தொடங்கி எப்படி முடிக்க வேண்டும், எப்படி நாம் பாதுகாப்பாக அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். அப்புறம் 2 விதமான படைகளும் மோதுக ஆரம்பிக்குது. அப்போ சங்கு ஊதுறாங்க. அந்த சங்கு எப்படி இருக்கான், பாரத போர்ல கண்ணபுரான் எடுத்து சங்க ஊதனா இருப்பாருங்க, அது போல இருக்கான் அங்க சங்கு ஊதறது. எப்படி சொல்லிட்டு போறார். அடுத்தது சங்குகள் முழங்க போர் தொடங்கியது, அம்பு மழை பொழிந்தது, 4 வகை படையும் மோதுது, யானையோடு யானைப்படை மோதுது, குதிரையோடு குதிரைப்படை மோதுது, தேர்ப்படையோடு தேர்ப்படை மோதுகிறது. இப்படி ஒவ்வொரு படையும் மோதிக்கொண்டே இருக்கிறது. அதனால ஒரு யானை என்ன பண்ணுதான், யமன் போல தொடங்குச்சான். யமன் போல தொடங்கி சண்டை போட ஆரம்பிச்சுதான். அது யாருடைய யானைனா பதுமுகனுடைய யானையா. அப்படி அங்க நடந்த பிரச்சனைக்கு போர்க்களத்தை காட்சியை எப்படி சொல்றாரு, வால் அமலை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், வால் அமலை, வால் சண்டை. அத ஒரு அழகான வார்த்தையில போடுறாரு, வால் அமலை. அமல்னா சண்டை, வால் அமல்னா வால் சண்டை நடக்கிறது அந்த போர்க்களத்திலே அப்படின்னு சொல்றார். கழித்து வால் அமலை ஆடி காட்டுவார் கண்கள் செந்தி அப்படின்னு சொல்றார். இன்னொன்று என்ன பண்றான்னா, பகைவனுடைய அம்பு மார்புல பாஞ்சிட்டான். அந்த பகைவன் என்ன பண்றான்னா, பகைவனோட அம்பை பிடிக்கிட்டு அந்த அம்பாலே சுழட்டி காமிக்கிறான். அப்ப அவனுடைய வீரம் எப்படி இருந்ததுன்றத புரிஞ்சுக்க சொல்றாரு. அந்த அளவு வீரம் செறிந்த வீரர்கள் நிறைந்த போர்க்களமாக இருந்தது அப்படின்னு சொல்றார். பகை மன்னர்கள் குதிரை போர் நடந்துதான் சார். ஒரு குதிரை என்ன பண்ணுதான், பூமியில எல்லாம் அந்தரத்துல பாஞ்சி யானையினுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய முகப்படாம கீழ்ச்சி எறிதான். அந்த அளவுக்கு குதிரை அந்தரத்துல நின்று போரிடக்கூடிய அளவிற்கு அந்த காலத்துல குதிரைகள் இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு. நீங்க யார் யாரெல்லாம் கிராமத்துல தான் நம்ம இருந்து வந்திருக்கோம், பானை செய்யறதை யார் யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க? எல்லாரும் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா சார்? ரைட். அப்போ அந்த குரான் என்ன பண்ணுவான், களிமண்ணை நடுப்புற வச்சுட்டு ஒரு சக்கரத்து மேலே வச்சுட்டு சக்கரத்தை சுற்றுவான். பார்த்துருக்கீங்களா? அந்த சக்கரை சுற்றுவான். அதுக்கு அந்த ஓமையை பயன்படுத்துறாரு. அந்த குலமகனுடைய சக்கரம் எப்படி சுத்துதோ அதுபோல அந்த குதிரையானப்பட்டது யாரு, ஜீவகனுடைய நண்பன் தேவதத்தனுடைய குதிரை அப்படி சுத்துச்சுங்களாம். குயமகன் திகிரி போல பழமொழி பயன்படுத்துறாரு பாருங்க. எங்க பசவன் சக்கரம் மாதிரி சுத்துக்கிறான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அப்ப குயமன் சக்கரம் எப்படி சுத்தியதோ அதுபோல அந்த போர்க்களத்திலே தேவதத்தனுடைய குதிரை அந்தரத்தில் சுத்தியது. சார் அந்தரம்னா என்ன சார்? அந்தரம்னா என்ன? நடுப்புற. ஆனா நான் அப்படிதானே சார் நினைச்சிருக்கோம். திருத்தக்க தேவர் எழுதுனதுக்கு ஊவேசா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்னன்னா, மோட்சத்துக்கும் மோட்சம் இல்லை, சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இடம்ன்றார். சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இடத்துக்கு தான் அந்தரம்னு பேருன்றார். அந்தரத்தில் ஆடாதரா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இன்னைக்கு. அப்படி குதிரை ஒரு காலம் அந்தரத்தில் ஆடினான் சார். யாரு? தேவதத்தனுடைய குதிரை. அதுக்கு ஓமை சொல்றாரு, குயமகன் திகிரி போல சுத்தி வந்துதான். சீதத்தினுடைய கணைகள் எப்படி விழுந்ததுன்றதுலாம் சொல்றார்.
இதெல்லாம் சொல்லிகிட்டே போகும்போது பவம் அப்படின்னா என்ன சார்? பவம் பவம் பவம்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னொரு அர்த்தம் இருக்கு பவம்னா. ஆழின்னா என்னங்க? கடல். கடலுக்கு இன்னொரு பெயர் பவம். பவம். இதுல ஒரு இடம் சொல்றாரு, எனக்கு புரியல, ஆனா அது அப்படி இருந்திருக்குமான்னு தெரியல. வால் இருக்கு பாருங்க, வாளுடைய நுனியில பெருங்காய குழம்ப பூசுவாங்களாம். பெருங்காய குழம்ப பூசி வெட்டினாங்கன்னா உடனே வெட்டுமா. அவ்வளவு கூர்மைக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்துல. பெருங்காய குழம்பு பூசிய வாள். அந்த எதிரியின் மீது அந்த வாள் பெருங்காய குழம்பு பூசிய வாளால வெட்டுறானா, எதிரியோட தலை எப்படி உழுதான். இந்த இலவம் பஞ்சு மரம் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கொட்டிடும், காய் மட்டும் இருக்கும். அந்த காய் முத்திருச்சுன்னா, ஒரு காத்து அடிச்சுதுன்னா பொது பொது பொதுன்னு அந்த காய் பூரா கீழே விடும். அதுபோல பதுமுகனுடைய வளைந்த வாளானது எதிரினுடைய தலைகள் அந்த இலவம் பஞ்சு மரத்தில் இந்த காய்கள் விழுது போல விழுகிறது என்று எழுதுறார் ஓமை. இந்த போர்க்கள காட்சியை சிறப்பா பண்ண ஒரு நூல் எதிரானா நம்ம சமண முனிவராகிய ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி தான் அந்த போர்க்கள காட்சியாக கண் முன்னாடி நிற்க வைக்கும். அந்த போர்க்களத்தில் யானை குதிரை எல்லாம் இறந்து கிடந்த பிற்பாடு அந்த பேய்கள் அந்த போர்க்கள காட்சியை பார்த்துட்டு, காளி தேவி தான் பேய்களுக்கெல்லாம் தெய்வம், அந்த காளி தேவி பேய்கள்லாம் வாங்க எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இலையெல்லாம் வச்சு அது எப்படி சமைச்சுது அப்படின்னு பார்த்தா, பல் வளர்க்கறதுக்கு யானையுடைய தங்கத்தை உடைச்சி பல் வளர்க்கலாம். என்ன பண்ணீங்க? யானையினுடைய பற்கள் தான் அடுப்பு வைக்கிறதுக்கு கல் தான். யானையினுடைய காது தான் அரிசி புடைக்கிற முறமா. குதிரையினுடைய பற்கள் தான் அரிசியா. அரிசி கழுவுற தண்ணி எதுனா குதிரை யானையினுடைய ரத்தமா. அந்த சாத குழப்பத்துக்கு எதிரானா யானையினுடைய தும்பிக்கையா. இப்படி அந்த போர்க்கள காட்சி நீங்கள் தனியாக உட்காந்து படிச்சுக்கின்னு வச்சுக்கலாம், நமக்கு பயம் வந்துடும். அவ்வளவு அற்புதமா சொல்லி போற அந்த ஜெயங்கொண்டார் சொன்னதுல பேர் பாதி இவர் பாடியிருக்கார் திருத்தக்கதேவர். அவ்வளவு அருமையா பாடிட்டு போறாரு. ஒரு போர்க்களன் ஒரு வீரன் மேல எதிரினுடைய அம்பு பட்டிருக்கான் சார். அது எப்படி இருக்குன்னா, கட்டை வண்டி பார்த்துருக்கோம்ல, நம்ம கட்டை வண்டியில சக்கரத்துக்கு நடுப்புற ஒரு கட்டை இருக்கும் பாத்தீங்களா, அதுலதான் ஆரக்கால் வரும், சுத்தி ஆரக்கால் வரும், நடுப்புற ஒரு கட்டை இருக்கும். அப்படி அவன் மேல பாய்ஞ்ச அம்பு எப்படி இருக்கும், அந்த ஆரக்கால்கள் பாய்ந்த நடு கட்டை இருக்கு பாருங்க, அத மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உடம்பு பூரா அம்பு இருக்குன்னு அர்த்தம். அம்பு படுகையில் விழுந்தவர் யாருங்க? பீஷ்மர். பார்த்துருக்கீங்களா? அம்பு படுகையில் இருப்பார். இது அந்த மாதிரி இப்போ வேல் குத்தி போறாங்க சார், நான் பார்க்குறேன்ல, நம்ம உடம்பு பூரா வேல், முன்னையும் வேல் பின்னாடி வேல். அதுபோல எதிரினுடைய அம்பு பாய்ஞ்ச ஒரு வீரனுக்கு ஓமை சொல்றாரு, ஆரக்கால் பாய்ந்த நடு கட்டை போல. அந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா நடுப்புற ஒரு கட்டை இருக்கும், அதில் ஆரக்கால் இருக்கும், சுற்றி வட்டை இருக்கும். அதை ரெண்டு பேரும் அப்படி தூக்கி பிடிச்சாங்கன்னா வைக்கோலை நல்லா கொளுத்திட்டு அந்த கறியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அந்த கடாணிக்கு தடவுவாங்க. இதெல்லாம் நாம பார்த்து அனுபவிச்சிருக்கோம் இல்லைங்களா? பள்ளியிடம் விட்டாங்கன்னா அந்த மாட்டு வண்டியை பிடிச்சிட்டு பின்னாடி தூக்கிட்டு போவோம், மேலே ஏற்ற மாட்டாங்க. என்ன அழகான காட்சி சார் அதெல்லாம். அதை கட்டு விடுவாங்க, பையன் தூக்கி வண்டியில் போட்டுட்டு பின்னாடி ரெண்டு அந்த பழையில ரெண்டு நீட்டிட்டு இருக்கோம், அதை பிடிச்சி தூக்கிட்டு போவோம் இல்லைங்களா? எவ்வளவு அழகான நம்ம வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் சார். இன்னைக்கு அந்த கட்ட வண்டியில போன சுகம் இன்னைக்கு ஆடி காரில் போனா கூட கிடைக்காது சார். என்ன அழகாக உட்காந்து போவோம், அதுல முளவச்சு போட்டுருவோம், முளவச்சு பிடிச்சிட்டு போவோம். அடாடாடா என்ன வாழ்க்கை. அது மாதிரி அம்புகள் தைத்த மேனிய நாங்கள் கொண்டு போய் எங்க திருத்தக்கதேவர் காலத்தில் அந்த கட்ட வண்டி இருந்திருக்கு, அந்த கட்ட வண்டி அவர் பார்த்துருக்கிறாரு. அந்த அம்பு பட்ட வீரனுக்கு ஓமை எங்க எடுத்துக்கிறார் பாருங்க. இதுதான் சார் இயற்கையோட பாடியிருக்காரு பாருங்க. தத்தையை காப்பதற்கு நடக்கக்கூடிய போர் இது. இப்போ ஜீவகன் என்ன பண்றானா, குதிரை மேல ஏறி உட்காந்துட்டானா. உட்காந்துட்ட உடனே யாரை கூப்பிடுறானா, நந்தட்டனை கூப்பிடுறான், தம்பி கூப்பிடுறானா, டேய் நான் இந்த குதிரை அந்தரத்துல பறக்கணும், அதுக்கு அந்த குதிரை காதுல மந்திரத்தை ஊதுறான். அப்ப அந்த நந்தட்ட அந்த குதிரை காதுல 2 மந்திரத்தை ஊதுறானா சார். இந்த குதிரை மேல பறகுதான், அந்தரத்துல பறகுதான்,
குதிரை தரையில் இருக்குதா அந்தரத்தில் இருக்குதான்னு தெரியாத அளவுக்கு சுழன்று 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 அந்த ஜீவனுடைய குதிரையை பார்ப்பதற்கு என்ன சொல்றான்னா, ஒரு ஓமை சொல்றார் திருத்தக்கதவர். குதிரை மேல உட்காந்துருக்கான், அவன் ஜீவன் இல்லடா, சாட்சாத் முருகன். அவன் ஜீவன் உட்காந்துருக்கான தேர் இல்லை, முருகன் வரக்கூடிய மயில். இதுக்கு மேலே இவனை எதிர்த்து நம்மால சண்டை போட முடியுமா? முடியாது, விட்டுருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு அவங்ககிட்ட இந்த வீரத்தை எல்லாம் மறந்து நிற்கிறார்களாம். அதற்கடுத்து இன்னொரு ஓமை சொல்றாரு. சிவபெருமான் இருக்காரு, சிவபெருமான் பார்க்கடா கடைஞ்சான தேவர்களும் அசுரர்களும் மத்து எதுங்க? மந்திர மலை. கயிறு எதுங்க? இந்த அம்மா பேர் கொண்ட வாசுகி பாம்பு. வாசுகி பாம்பை போட்டு மந்திர மலையால பார்க்கடலை கடையிறாங்கன்னா, அப்போ அந்த பார்க்கடல் எப்படி சிதறி ஓடிச்சோ அப்படி ஜீவனுடைய தேரை பார்த்த பிற்பாடு அவன் போடக்கூடிய அம்பை பார்த்த பிறகு வீரர்கள், பகை வீரர்கள், காந்தர்வதத்தையை யாழ்கொண்டியை தோற்றவர்கள், யானை போரிலே வெல்லலாம் என்று நினைத்தவர்கள் சிதறி ஓடுகிறார்களாம். எப்படி என்று சொன்னால், மந்திரமலையை வைத்துக் கொண்டு சிவபெருமான் அன்று வாசுகியால் பார்க்கடலை கடக்கும்போது பார்க்கடல் எப்படி சிதறியோ அப்படி போர் வீரர்கள் சிதறினார்கள் ஓமை பாடுறாருன்னா, இந்த மாதிரி ஓமைகள்லாம் படிக்க படிக்க ஒரு பக்கம் ராமாயண மகாபாரதம் கொண்டாடுறாரு, இன்னொரு பக்கம் தேவனுடைய சிறப்பை சொல்றாரு, இன்னொரு பக்கம் அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் சொல்றாரு. இப்படி பலதரப்பட்ட நன்மைகள் கொண்ட காப்பியம். அதனாலதான் சார் இதுக்கு பேரு சிந்தாமணி. இந்த சிந்தாமணியை கையில் எடுத்தது பாடுதான் விழுக்கத்தில் ஒரு மூளையில கலந்த அந்த ஜீவன் உங்க எல்லாருக்கும் தெரியவங்க இல்லைங்களா? இந்த சிந்தாமணி தந்த செல்வம் தான் சார் நான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறது. இந்த காப்பியத்தை படிக்கிறதுக்கு எனக்கு பகவான் ஒரு ஞானத்தை கொடுத்தாரேன்னு நினைக்கிறேன். அதனால இதை சொல்லக்கூடிய பக்குவத்துல நீங்க கேட்டு நீங்க யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, உங்க மனசுக்கு நீங்க சிந்தாமணி இன்னும் விரிவா படிச்சு சொல்லுங்க. யாருக்கு சொல்லணும்னு நினைக்காதீங்க, உங்க மனசுக்கு நீங்க சொல்லுங்க. ஓய்வா இருக்கும்போது சிந்தாமணி எடுத்துக்கிட்டு நீ மனமே கேளு, ஜீவன் எப்படி வாழ்ந்திருக்கான் பாரு, எப்படி யாழ் போட்டியில ஜெயிச்சிருக்கான் பாரு, எப்படி வீணை போட்டியில ஜெயிச்சிருக்கான் பாரு, எப்படி போர்க்களத்துல ஜெயிச்சிருக்கான் பாரு, அப்படின்னு நீங்க உங்க மனசுக்கு அந்த கதையை சொல்லுங்க. இந்த தேர் சுத்தனத்துக்கு ஒரு பாட்டு எழுதுறாரு. அந்த தேர் சுத்தனா எப்படி ஒரு வேகம் இருக்குமோ அதே மாதிரி சொற்களை கொண்டு அந்த பாட்டு எழுதியிருக்காரு சாஸ்திரியார். தேர் எப்படி வேகமா சுத்துமோ அதுக்கேற்ற சந்தத்துல அதுக்கேற்ற வார்த்தைகளை கொண்டு எழுதியிருக்காரு. எப்படி பாருங்க, அண்ணல் தேர் பறவை என்பார், அருவமே உருவம் என்பார், மன்னதோ வானதென்பார், மனத்திதே முகத்ததென்பார், கண்ணிதே செலியதென்பார், கலங்கனுள் கழிய நோக்கி பண்ணிய வீதி பற்றி மண்டலம் பயிற்றினாரே. கும்பகாரன் உலக்கை இடிச்சு எழுப்புவாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க உலக்கை பார்த்துருக்காது, நாம உலக்கையெல்லாம் பார்த்துருக்கோம். அப்பெல்லாம் பெருசா திட்டுறதே நம்ம உலக்க அப்படிதான் திட்டுவாங்க. பிரபாகரன் சார் அந்த திட்ட வாங்கியிருக்காரு போல, நல்லா சிரிக்கிறாரு. ஏண்டா உலக்க நான் சொல்லதான் கேட்க மாட்டேன்னு திட்டுவாங்க. அப்பதான் உலக்கையை நான் பார்ப்போம், அது என்ன பார்க்கும். அதுபோல அந்த உலக்கையை வச்சுக்கிட்டு நாம எதுக்கு சொல்ல வந்தோன்னு எனக்கே புரியல. கும்பகர்ணனை எழுப்புறாங்க சார். அப்போ இருக்கிற உலக்கை இப்ப இருந்து நாம பார்த்த உலக மாதிரி உழவாயிரம் இல்லைங்க. உலக்கிய தூக்கினாங்கன்னா தென்னங்காய் போய் இடிச்சு தென்னங்காய் கீழே உழ வைக்குமா, அவ்வளோ நீட்டு உலகையா இருந்து. அந்த உலக்கிய அந்த காலத்து பெண்கள் ஒரு கையில ஒரு உலக்கை இன்னொரு கையில இன்னொரு கையில போட்டு இடிப்பாங்க. அப்ப பெண்கள் எவ்வளவு வீரமா இருந்திருக்காங்க பாருங்க. இப்ப இருக்கிற பெண்கள் தெருவில் போய் கோலம் போடுது நான் பாக்குறேன். செருப்பை போட்டுக்கின்னு உக்காந்துட்டு போடுது, குடிஞ்சு போட வரல, உக்காந்துக்கிட்டு போட்டுட்டு தப்பா வந்து இப்படி தலைவி ரோட்ல போட்டுட்டு அலைகிற மாதிரி, சிலேட்ல போட்டுட்டு அலைகிற மாதிரி தெருவில் இருந்தாலும் அது மனு தெளிதான் நினைக்கிறேன் நான்.
பரவாயில்ல அம்மா, நீ ஸ்டிக்கர் கோலம் போடாத, ஏதோ முயற்சி பண்ணி கோலமாக எடுத்தாது போட்டுக்கிறீ, அது வந்து ஒன்று பாராட்டான்னு அந்த குழந்தைய அப்படியே பாராட்டிட்டு வந்தேன். இப்போலாம் ரொம்ப ஈஸியாக போச்சுங்க. அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுற வேலைலாம் கிடையாது, ஸ்டிக்கரை ஒட்டிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. ஏன் சார் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறோம்? எறும்பு சாப்பிடணும்னு அந்த காலத்தில் அடிச்சுக்கணும் சார். வீட்டுக்கு முன்னாடி கோலம் அழகாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை கோலம் நல்லா இருக்கும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அலங்கோலம் ஆகிடும். அதனால் கோலம் நல்லா போட்டால் வீட்டு உள்ள இருக்கிறவருடைய வாழ்க்கை நல்ல கோலாகலமாக இருக்கும். அதனால் அந்த கோலத்தை மெனக்கிட்டு அந்த காலத்து பெண்கள் பல வர்ணங்களால் போட்டுக்கணும். அப்போது பகவானுக்கு கூட அம்மனுக்கு கூட ஏன் அலங்காரம் பண்ணணும்? அலங்காரம் நல்லா இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையும் அலங்கோலம் இல்லாமல் நல்லா இருக்கும். அதனால் நாம் சம்பாதிச்ச காசை வச்சுக்கிட்டு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிப்பாங்க அப்படின்னு அம்மன் மேலே பக்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. பகவானுக்கும் அது மாதிரி செய்யலாம். நான் பின்னாடி விழா எடுக்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ரைட். தத்தையினுடைய விழிகள் அம்பு போல இருக்குதான். அதெல்லாம் திருக்குறளை பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பார்வையில் ஒரு பார்வை நோய் தருமா, அதே பெண் பார்த்தா இன்னொரு பார்வை பார்த்தாலும் அந்த நோய்க்கு மருந்தாயிடுமா. இரு நோக்கு இவள் நோக்கு, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்றொன்று மருந்து. அவ பார்த்த பார்வையில் இவனுக்கு நோய் வந்துருச்சு, அந்த நோய்க்கு மருந்து எந்த மெடிக்கல் ஷாப்லையும் விற்கல, எந்த டாக்டர்கிட்டையும் போக முடியாது. அப்போ அந்த நோய் தீரணும்னா என்ன பண்ணணும்? திரும்பி அவளை கனிவாக பார்த்தால்னா அந்த நோய் போயிடுமா. அதனால பெண்களுடைய கண்கள்ல இரண்டு நோக்கு இருக்குமா, ஒரு நோக்கு நோயை தருமா, இன்னொரு நோக்கு அந்த நோய்க்கு மருந்தா இருக்குமா. இதை யார் எழுதியிருக்கிறதுங்க? திருவள்ளுவர் சொல்லக்கூடாதுமா, சொந்த ஆச்சாரியார். அப்படி அதை வச்சுதான் பார்ப்பான். ஒரே ஒரு பார்வை பார்த்த சினிமா பாட்டு இருந்தாமா. ரைட். எங்கும் ஜீவனுடைய போர் கலை அம்பு பாய்ந்து நிற்கிறது. ஒரு பக்கம் பதுமுகன் அம்பு எழுதுறானா, ஒரு பக்கம் ஜீவன் அம்பு எழுதுறானா. இந்த இரண்டு கலைகளும் இணைந்து எதிரிகளை தாக்குகிறதாம். அந்த தாக்குதல் எப்படிதான் ஊழி பிறளைய தீ போல இருக்கான். அதனால ஏன் இவ்வளவு இது பண்றான்னா, ஒரு ஆண் மகன் தன்னுடைய குலத்துக்கு வரக்கூடிய குலப்பழியை நீக்குவதாக இருக்க வேண்டுமா. அதனால்தான் அந்த பழியை நீக்குபவன் தான் உண்மையான ஆண்மகன் என்பதற்கு குலப்புடி பிறந்து தங்கள் பழிநாடுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. குலப்பழியை தீர்க்கதற்காக எந்த ஆண்மகன் பாடுபாடுகிறானோ அவனோட நட்பு வச்சுக்கணுமா. நட்புல எத்தனை விதமா சொல்லியிருக்கார் திருக்குறள்ல. தீ நட்பு, கூடா நட்பு, அப்புறம் நட்பாராய்தல். அருமையா சொன்னாங்க பாருங்க தமிழாசிரியர், அவங்க சூப்பரா சொல்லிட்டாங்க பாருங்க. கூடா நட்பு, தீ நட்பு, நட்பாராய்தல், நட்புன்னு ஒரு அதிகாரம், நட்புன்னு ஒரு அதிகாரம். 4 விதமான நட்பு சொல்லியிருக்காரு. நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு. தீ நட்புல சொல்லுவாரு, கொண்டுட்டு குளம் கொள்ளாதன்னுவாங்க, குளம் பார்க்காதன்னுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தனோட நட்பு வச்சுட்டு பிற்பாடு அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறது கூடாது. நட்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே அவனை பார்க்கணும். கண்ணுக்குட்டியோட சேரணும், பன்னிக்குட்டியோட சேரணும். மாற்றி சேர்ந்துட்டா பிரச்சனை. இப்ப நம்ம பையன் நம்ம பொண்ணு பூரா எது கண்ணுக்குட்டி எது பன்னிக்குட்டின்னு தெரியாம, இடம் தெரியாத, குளம் தெரியாத, யாரா கூட நட்பு வச்சுக்கணும்னு தெரியாம போய் சேர்ந்துட்டதுனாலதான் நிறைய வம்புகள் நம்ம சமூகத்தில் நடக்குதுன்னா, அவன் யாரு, அவனோட நம்ம நட்பு வச்சுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்காம மேலோட்டமாக நட்பு வைப்பது வாழ்க்கையில் பெரிய சிக்கலை உண்டு பண்ணிட்டு திருக்குறள்ல புத்தமுத்தாச்சாரியார் 4 வகையான நட்பு இன்றைக்கு நடக்கக்கூடிய அலங்கோல வாழ்க்கைக்கு அன்றைக்கே விடை சொல்லிட்டு போயிட்டார். தேரான் தெளிவும் தெளிந்த பின் ஐயுறவும் தீரா இடுமை தரும். தீரான்னு ஏன் ஏகாரத்தில் சொன்னார்னா, அந்த துன்பத்தை போய் வேற எதுவும் தெரியாது. அவ்வளவு பெருந்துன்பத்தை தந்துருமா. எப்ப சேரக்கூடாத சேரணும். அதனாலதான் சேரினம் அறிந்து சேர், சேரினம் அறிந்து சேர்ன்னு சொல்லிட்டு போனாங்க.
அப்படி ஜீவகன் என்ன பண்றானா சார், போர்க்களத்தில் கொன்று குவித்த யானை, குதிரை, பகைவருடைய வீரர் அந்த உடம்பு எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா, பிண குவியல்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல சார், பிண மலையை உருவாக்கிட்டான், பிண மலையை உருவாக்கி விட்டானா. அதனால எதிரிகள் இதுக்கு மேல சண்டை போடுறதுக்கு இனிமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இறந்து கிடக்கிறானா. அப்ப காளி தேவி பேய்களை அழைத்து, இந்த போர்க்களத்தில் இருக்குதுங்க, நீங்க இவ்வளவு நாள் பசிப்பட்டு வளரீங்க, எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்கன்னு சொல்லி காளி தேவி அந்த பேய்களுக்கு விருந்து அளித்ததாக ஜீவகன் போர்க்களத்தினுடைய வீழ்ச்சியாக காண்பிக்கிறார். அப்போதான் பகைவர் மார்புல பாஞ்ச அம்பு, அந்த அம்பை எடுத்து கூத்தாடுறான். அதுதான் அப்ப அந்த வீரனுக்கு எவ்வளவு சிறப்பு இருந்திருக்கு பாருங்க. யானையினுடைய முன்காலுக்கு ஒரு பேர் தான், பின்காலுக்கு ஒரு பேர் இருக்கும். இது வரைக்கும் கேள்விப்பட்டீங்களா? எந்த இலக்கியத்திலும் கிடையாது. யானையினுடைய முன்காலுக்கு ஒரு பேர் இருக்கு, பின்காலுக்கு ஒரு பேர். முன்காலுக்கு என்ன பேருனா பரகாத்திரம், அபரகாத்திரம். ஒரே ஒரு எழுத்து தான் போடணும். பரகாத்திரம், அபரகாத்திரம். பரகாத்திரம்னா முன்கால், அபரகாத்திரம்னா பின்கால். எல்லாத்துக்குமே ஒரு எழுத்து தான் சார் சேர்க்கணும். சோகம் அது எதிர் சொல்லுனாங்க, அசோகம். அசோகம் பேர் வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். சோகம் இல்லாத இருக்கணும்னு வாழணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு எழுத்து மாத்திரம் நேர் எதிர் அர்த்தம் தரும். அந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்கு. யாருன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு எழுத்து சேர்த்தா போதும். அது வேற, அந்த வார்த்தையிலே சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், ரைட்டு, சரி, அதை எடுத்துக்கிறேன். அடுத்து சொல்லுங்க. அதான் நான் சொல்லிட்டேன் சார். சரி, நீங்க வீட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நிறைய வார்த்தை தமிழ்ல கிடக்கு, நிறைய வார்த்தைகள். அந்த மாதிரி இங்க யானையுடைய முன்காலுக்கு பரகாத்திரம், பின்காலுக்கு அபரகாத்திரம் இல்லைங்களா? பரம் அபரம். பரம்னா முன்ன, அபரம்னா பின்ன, காத்திரம்னா கால்கள். மற்றொன்று வருதா? சரி, இங்க தமிழ்ல இப்படி பயன்படுத்தியிருக்காங்க. சரி, அந்த வேற சமஸ்கிருதத்தில் இருந்தா கூட சொல்லுங்க சார். ஒரு எழுத்து மாத்திரம் அது நீதி, அநீதி, நியாயம், அநியாயம். பாத்தீங்களா? தர்மம், அதர்மம் இல்லைங்களா? ஒரு எழுத்து தான் மாத்திரம், அது நேர் எழுத்து. அந்த மாதிரி பரம் அபரம், அது மாதிரி பார்த்துங்க. நீதி, ஜீவன், அஜீவன். எவ்வளவு அருமையா சொல்றீங்க பாத்தீங்களா? இது சார் நான் மட்டுமே பேசுறதுன்னா பிரயோஜனம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், எத்தனை பேர் அந்த ஞானத்தை கொண்டாடுறீங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? நானும் ஒன்றில் பெரியார் ஒன்றில் சிறியார். நான் இங்கே நினச்சிட்டு உட்காந்துருக்கு என்னன்னா, என்னை விட சிறந்தவர்கள் நீங்கள் நான் நினச்சிட்டு உட்காந்துருக்கு. உண்மையும் கூட. இப்போ நம்ம தம்பி இருக்காரு, இவருக்கு தெரியாத அதிகமாக படிச்சிருக்காரு, அமைதியாக உட்காந்துருக்காரு. அவருக்கு தத்துவத்தில் நீங்கள் எந்த சந்தேகம் வேணாலும் கேளுங்க, அவர் சொல்லுவார். சாஸ்திரியார் உட்காந்துருக்காரு, அவருக்கு ஒன்றும் தெரியாமல் இங்கே வந்துருக்காரு. இப்படி எல்லாருமே பெண்களை எத்தனை பேர் நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல தெரியுங்க. என்னை விட அதிகமாக நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, எனக்கு தெரியும். தாசாரோட அவங்க மனைவியார் நிறைய படிக்கிறாங்க. பிரபாகர் சார் படிக்காத புத்தகம் பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க, கோணம்படியார்ல இருந்து வந்துருக்காரு பாருங்க. அவர் பெரிய லைப்ரரியும் வச்சிருக்காரு வீட்டில், அவங்க அப்பா கொடுத்த லைப்ரரி பாபுலால். அப்போ என்ன அர்த்தம் சார்? எல்லாம் நமக்கு எல்லாரையும் நான் சொல்ல முடியும், எல்லாருக்கிட்டையும் அந்த திறமை இருக்கு, எல்லாரும் படிச்சிருக்கீங்க. நான் என்ன பண்றேன், ஞாபகப்படுத்துறேன், வேற ஒன்றும் இல்லை. நான் அதுதான் நான் படுத்துறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமா, இப்போ போர்க்களத்தில் இதுக்கு மேலே யாரையாவது கொல்லலான்னு உரையில இருந்து வேலை வாழை உருவறதுக்கு பார்க்கறானா, இதுக்கு மேலே எவ்வளோ சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு உருவனை வாழை உரையில போட்டுட்டு திரும்பி ஓட கற்றுக்கிட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எதிரிகள் தோற்று ஓடக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு. மெய் சோர்ந்த பகைமனர், இதுக்கு மேலே இவனை ஜெயிக்க முடியாதான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் கண்ணன் போர்க்களத்தில் ஊதலானா வலம்புரி சங்கு. சங்குல ஸ்பெஷல் என்னன்னா வலம்புரி சங்கு. வலம்புரி சங்குனா என்ன சார்? அதுல சுழி இருக்கு பார்த்தீங்களா, வலது பக்கத்து தொடங்கும்.
இடது பக்கமாக போச்சுன்னா அந்த சங்கை விட சிறப்பு வலம் சுழிக்கு தான் சிறப்பு. அதனால வலம்புரி சங்கை எடுத்து எப்படி கண்ணன் அன்று பாண்டவர்கள் எதிர இருக்கிறோம் யாருங்க, துரியோதனமார்கள் போர்க்களத்திலே சங்கை ஊதினானோ அப்படி ஜீவன் இதற்கு மேலும் போர்க்களத்திலே நீங்கள் போரிட தயாரா என்று வெற்றி சங்கை ஊதினான். பகைவர்கள் உருவிய வாளை தன்னுடைய உரையிலே போட்டுக்கொண்டு புறமுதுகிட்டு ஓடினார்கள் என்று அந்த போர்க்கள காட்சிகளை எல்லாம் சொல்கிறார். ஆழியான், ஆழியான்னா சிவபெருமான். மஞ்சைனா என்ன சார்? மயில். நான் சொன்ன 2 ஓமையில சொல்லி இந்த போர முடிக்கிறார். சிவபெருமான் எப்படி பார்க்கடலை கடையும் பொழுது அந்த மந்திரமலையை போட்டு கடையும் போது பார்க்கடல் எப்படி விலகி ஓடிச்சோ அது போல பகைவர்கள் ஓடினார்கள். முருகனை பார்த்து ஜீவகனாக நினைத்து பயம் அறிந்து ஓடினார்கள் என்று சொல்கிறார். இப்போ ஒரு புலி, ஒரே ஒரு புலி ஒரு ஒட்டுமொத்த மான் கூட்டத்தையும் அழிச்சிடும். ஒரு யாழி ஒட்டுமொத்த யானை கூட்டத்தையும் அழிச்சிடும். சிங்கத்தை விட வலுவானது எது தெரியுங்களா? சிங்கத்தை விட வலுவானது யாழி. யாழின்னு ஒரு விலங்கு இருந்திருக்கு. இப்ப நம்ம பகவானை தாங்குற மாதிரி ஒரு உருவம் இருக்கு பாத்தீங்களா, அது யாழி. சிங்கம் வேற, யாழி வேற. யாழியினுடைய பராக்கிரமத்தை பத்தி ஒரே ஒரு ஓமை சொல்றேன். அந்த யாழி தாய்ப்பால் பருகிட்டு தாய்ப்பால் மரத்த மறுநாளே ஒரு பெரிய தந்தங்களை உடைய யானையை கொல்லக்கூடிய பராக்கிரமம் அது வந்துடும். அப்பனா யாழியினுடைய வீரதீரத்தை பார்த்து, அப்போ யாழினுடைய சிறப்பு போல ஜீவனுடைய வலிமையை சொல்றாரு இந்த இடத்துல. உப்பு மலை. நான் ஏன் அந்த ஓமையை சொல்றேன்னா, சார் நீங்க என்ன சார் இது ஒப்புமை இல்லாம இருக்க? சச்சந்தனுடைய படை இப்ப கட்டிக்காரங்கிட்ட இருக்கு, போட்டி போருக்கு வந்த அரசனுடைய படை இருக்கு, அந்தனுடைய படை இருக்கு, வணிகனுடைய படை இருக்கு. இவ்வளோ பெரும் படையாச்சு. ஜீவகன்கிட்ட இருந்த கொஞ்சம் படை தானே. ஜீவகன் வெற்றி பெற்றுட்டான். திருத்தக்க தேவர் ஒரு முரணா எழுதுறாரு. இது நியாயமான்னு கேட்டா அது ஒரு ஓமை சொல்றாரு. யாழியை ஒரு யாழி யானை கூட்டத்தையே காலி பண்ணிட்டோம், ஒரு புலி ஒரு மான் கூட்டத்தையே காலி பண்ணிட்டோம். அதனால இங்க எண்ணிக்கை முக்கியம் இல்லை, வீரம் தான் முக்கியம். உப்பு குன்றம் இருக்கு, உப்ப மலை போல பூச்சி வச்சிருக்காங்களாம். ஆத்து வெள்ளம் போச்சுன்னா அந்த மலை குன்று கலந்து போயிருமா இல்லைங்களா? அப்போ அதனால நீங்க எண்ணிக்கையை பார்க்காதீங்க, வீரத்தை பாருங்க. போர்க்களத்துல ஜீவகன் இங்க படை பெரும்படை தான். அந்த பெரும்படையை குறைவான படையை வைத்துக் கொண்டு ஜீவகன் எப்படி வெற்றி பெற்றான் என்று சொன்னால், யானை பெரியதுதான், புலி சிறியதுதான். புலி பாய்ந்தால் யானையும் கொன்றுவிடும். சிங்கம் சிறியதாக இருந்தாலும் யானையை கொள்ளக்கூடிய பலம் அதில் இருக்கிறது. ஆகையினால பலத்தை பார்க்க வேண்டும். பெரும் படையை பார்த்து ஜீவனுடைய வெற்றி இருக்குமோ என்று சந்தேகிக்காதீர்கள். நமக்கு சொல்றார் திருத்தகதேவர். இது கவி கூற்று. ஆகையினால ஜீவனுடைய வெற்றியை பறைசாற்றுகிறார். உப்பு மலைனே சொல்றார். கடல் அமிழ்தம் எது சார்? கடல் அமிழ்தம் உப்பு. உப்பு சேர்ந்தாதான் உணவுக்கு சுவை. அதுபோல ஜீவகனுடைய வெற்றி இந்த காப்பியத்துக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றார். அது போல சொல்றார். உலர்ந்த காடு தீ பிடிச்சிருச்சுன்னா அதை அணைக்க முடியுமா சார்? முடியாது. அதுபோல ஜீவகன் அந்த உலர்ந்த தீ எப்படி 4 பக்கம் பரவுதோ அப்படி பகைவர்களை 4 பக்கமும் சிதறடித்தான்னு சொல்லி அது ஒரு ஓமை சொல்றார். உலர்ந்த தீ அப்படி சொல்ற. உலர்ந்த காடு பரப்புற காஞ்சி கிடக்கு, அப்ப பிடிச்சது ஒரு தீ 4 பக்கம் ஓடும். கருப்பு தோட்டம் பத்திக்கிச்சுனால நம்மளால கிட்ட போக முடியல. காட்டில் இருக்கிற மரம்லாம் பிடிச்சிட்டு எரிஞ்சா நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்து சொல்றாரு, யாழியை பத்தி நிறைய சொல்லிட்டு போறார். இன்னொரு இடத்துல சொல்றார், நாம எண்ணம் நல்லா இருந்தா நேர்மையானதா இருந்தா நாம பகைவன் மேல போடுற வெற்றிலை கூட மேலா மாறுமா.
நேர்மை குன்றி நாம் ஒருத்த மேல பகைச்சோம்னா நாம வேலை போட்டா கூட அது அவன் மேல வெத்தலையா தான் போய் நிற்குமா. அப்ப என்ன அர்த்தம்? நீ எவ்வளவு பெரிய சண்டை போட்டாலும் அதுல அறம் இருக்கணும், தர்மம் இருக்கணும், நியாயம் இருக்கணும். ஏன் பகைவர்களுடைய வேல் வெற்றியை தேடித்தரனா அவர்கள் போரிடுவதற்கான காரணம் தவறானது. காரணம் ஜீவர்களுக்கு உரிய காந்தர்வத்தை அவர்கள் முறையாக அடைய வேண்டும் என்று நினைத்து போர் செய்தார்கள். அந்த போர் சரியான போர் அல்ல, அறத்திற்கு எதிரான போர். ஆகவே அவர்கள் எரிந்த வேலும் ஜீவகன் படை மீது வெற்றிலையாக மாறியது. ஜீவகன் படை எறிந்த வெற்றிலையும் வேளாக ஏன் மாறியது என்று சொன்னால், ஜீவகன் உரிய பெண்ணை காப்பதற்காக போரிடுகிறான், அவர்கள் முறை தவறி போரிடுகிறார்கள். ஆகவே எண்ணம் சரியாக இருந்தால்தான் நம்முடைய செயலும் வெற்றி தரும் என்பதை திருத்தக்க தேவர் மிக அழகாக இந்த போட்டி போரின் மூலமாக நமக்கு வாழ்வியல் உண்மையை கற்றுத் தருகிறார். ஆகவே நாம் போரிடுவதும் நாம் செயல்படுவதும் அறத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும், தர்மத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும், உண்மையை நோக்கியதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி பெறும். தீமைக்காக போராடி தீமைக்காக ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒருபோதும் வெற்றியை நாம் அடைய முடியாது என்பதை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். இந்த போற வித்யாதர உலகத்திலிருந்துலாம் பார்த்து அதிசயிக்கிறான் தேவனுடைய திறமையை பார்த்துட்டு. அப்படி கடைசியாக பாயிண்ட் வந்துடுறேன், முடிக்கிற சூழ்நிலை. சாஸ்திரி இருக்காரு, சமண மதத்தில் பிராயச்சித்தம் என்று சொல்லக்கூடிய கழுவாய் இருக்கார் சார். கழுவாய் பிராயச்சித்தம் இருக்கா, ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா நம்முடைய சமண ஆகமத்தில்? சாஸ்திரியார் நீங்க சொல்லுங்க. முனிகளுக்கு பொதுவாக பிராயச்சித்தம் உண்டு, ஆனால் தான் செய்த குற்றங்களுக்கு வருந்தி அவர்கள் பிராயச்சித்தம் செய்கிறார்கள், அவ்வளவுதான். பிறருக்கு செய்த அந்த குற்றங்களுக்காக அங்கு பிராயச்சித்தம் கிடையாது. தன் மனதில் ஏற்பட்ட அதற்கு அந்த குற்றங்களுக்கு கழுவாய். இப்போ ஜீவகன் அரசன், போர்க்களத்தில் பல உயிர்கள் அவன் செய்த போரினால் இறந்து பட்டது. இப்போ ஜீவகனுக்கு பாவம் தான் வருமா வராத? ஜீவகன் பாவம் வந்துடுச்சு. ஏன்னா எந்த காரணத்துக்காக பிற உயிரை கொல்வது பாவம். ஆனா ஒரு அரசன் அநியாயத்துக்கு எதிராக போரிட வேண்டியது அரசனுடைய கடமை. இன்னொன்னு, இவனுக்கு பகை கட்டியக்காரன் தான். இந்த போட்டி போருக்கு வந்த அரசர்கள் இவனுக்கு நேரான பகைவர்கள் இல்லை. அதனால அவர்கள் மேல நம்ம அம்பு போட்டதுனால இவனுக்கு பாவம் வந்துருக்கான். திருத்தக்கவர் எப்படி சொல்றாரு பாருங்க, உண்மையான பகைவன் அம்பு போட்டா பாவம் வராது. இவன் பகைவன் மாதிரி இல்லை, ஒரு சூழ்நிலையினால கட்டிகாரனுடைய துர்போதனையினால இவன் பகைவனா நம்ம எதிர வந்துட்டான். அதனால இவன் நமக்கு பகைவன் இல்லை, இருந்தாலும் அவன் மேல அம்பு போட்டுட்டோம், அதனால நமக்கு பாவம் வந்துருச்சு. அந்த பாவத்தை போக்கணும்னா பிராயச்சித்தம் பண்ணணும். அதுக்கு பெயர் களத்து பாவம் என்று சொல்கிறார் திருத்தக்கவர். களத்து பாவம், போர்க்களத்தில் ஏற்பட்ட பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்வதற்காக பகவான் நேமிநாதரை 1008 பொன்கழங்கினால் பிம்பம் செய்து கோவில் கட்டி திருவிழா எடுக்கிறான். ஊரில் உள்ள அத்தனை பேரையும் அழைத்து அந்த களத்து பாவத்திற்காக நேமிநாத பகவானுக்கு திருவிழா எடுக்கிறான் என்று திருத்தக்கவர் எழுதியிருக்கிறார். அப்போ டவுட் கேட்கலான்னு இருக்கோம். இத்தனை பேர் கொண்டு போயிட்டோம், நம்ம வந்து கொல்லக்கூடாதுன்ற இது இருக்கோம் இல்லையா, அதுக்கு பதில் எப்படி சொல்லுங்க? எது நீங்க முடிச்ச மாதிரி கேட்கலான்னு சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது போர்க்காலத்துல இத்தனை பேரை கொண்டு குவிச்சுட்டாங்க அப்படின்றீங்க, அப்ப அது கொல்றது வந்து பாவம் தானே? அதுதான் நான் சொல்றேன், கொல்றது பாவம் தான். ஆனாலும் ஒரு அரசனாக இருக்கும் பொழுது அநீதியை எதிர்த்து அநீதி படர்ந்துடும் நாட்டில். அப்ப அந்த அநீதி படர்ந்துனா எல்லாருக்கும் பிரச்சனையாகும், எல்லாருக்கும் அந்த துன்பம் வந்துடும். அப்ப அநீதியை தடுத்து நிறுத்த வேண்டியது அரசனுடைய கடமை. அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்ட வேண்டியது அரசனுடைய கடமை என்றதனால் அவன் கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே போரிட வேண்டிய சூழல் வந்தது. ஆகவேதான் அவன் தெரிந்தோ தெரியாமலோ இப்படி ஒரு சூழல் உற்பத்தி ஆயிடுச்சு. அவன் அரசன் என்பதனாலும் அவன் ராஜாவா இல்லை, ஆனா அவன் நாட்டில் ஏற்பட்ட குழப்பத்தை நீக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. அநியாயமாக தன் மீது போர் தொடுக்கக்கூடிய சூழலை அவன் தடுத்து நிறுத்த வேண்டிய சூழல் இருந்ததுனால போர்க்களம் நோக்கி அவன் போகல.
போர்க்களத்தில் அவன் அம்பு போடல. போர்க்களத்திற்கு அம்பு எய்தல் வந்ததனால் அவன் அம்பு போட வேண்டிய சூழல் வந்தது. ஆகவே அதற்கு கலப்பு பாவம் உண்டாக அரச பரம்பரையில் இருப்பவனுக்கு உண்டு. இப்போ விவசாயம் பண்றாங்க இல்லைங்களா, ஆதிநாத பகவான் காலத்திலே உழவுனால ஏகப்பட்ட ஜீவ இம்சை இருக்கு. ஆனா அந்த ஜீவ இம்சை ஒரு விதத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அடுத்தவர்களுடைய உணவு துயரை நீக்குவதற்காகத்தான் விவசாயம் செய்கிறார்கள் என்பதனால உணவை ஆதிநாத பகவானே முன்னின்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வரப்ப வெட்டுறோம், வாய்க்கால வெட்டுறோம், அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜீவராசிகள் இம்சை ஏற்படுது. இருந்தாலும் சமணம் அதை ஏற்றுக்கொள்கிறது. புரியுதுங்க? அதை மாதிரி இதை நினைச்சிங்க. சரியா? ரைட். அந்த முக்கியமான அந்த திருமண ஏற்பாடுலாம் சொல்லிட்டு போறாரு. நான் இருந்தாலும் அந்த 2 பாட்டோட நேரம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கிறேன். எப்படி விழா எடுத்தான்றதுக்கு 2 இடத்துல அழகா சொல்றாரு. பழுமரப் பறவை சார், பழுமரப் பறவை. இந்த இடத்துல நான் சொல்றேன், ஜீவங்களுக்கும் முக்கியமான செய்தி. இதெல்லாம் போர்க்களம்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஜீவங்களுக்கும் காந்தகத்தைக்கு முறையா திருமணம் நடக்குதான். திருமண ஏற்பாட்டெல்லாம் சிறப்பாக சொல்லிட்டு போறவரை நீங்க கேள்விப்படாத ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த முதலிரவு நடைபெறக்கூடிய அறையில ஒரு பெட்டு தானே சார் போட்டிருப்பாங்க. ஆனா ஜீவகன் காந்தரதத்தை அறையில 3 பெட்டு இருக்குதான். என்னன்னா தனித்தனியாக குய்வதற்கு ஆளுக்கு ஒரு பெட்டும், அவர்கள் இணைந்திருக்கும் போது ஒரு பெட்டுமாக 3 படுக்கைகள் இருந்ததாக திருத்தக்கதேவர் எழுதுகிறார். அப்ப அரச பரம்பரையில அது அந்த மாதிரி இருந்திருக்கு போடுது. வரிசை பொருட்கள் அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க சார். அதை எழுதி கை நோக்கு போயிட்டான் எழுதுறவனுக்கு. அப்போ என்னென்னலாம் எடுத்துட்டு வரணும் அவ்வளவு வரிசை பொருட்களும் வந்திருக்கு அந்த காலத்துல. இப்பயும் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்திரனே நினைச்சா கூட ஜீவகன் செய்த திருமணம் போல செய்ய முடியாதா. நிறைய ஊமைகள்லாம் சொல்லிட்டே போறார், நிறைய பாட்டு இருக்குதுல. இருந்தாலும் அந்த போர்க்கள காட்சிகள்லாம் நமக்கு படிக்க 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 இப்படியும் திருத்தக்கதை ரசித்து எழுதியிருக்கிறாரேன்னு நினைக்கும் பொழுது அவருக்கு எத்தனை விதமான ஒரு திறமை இருந்திருக்குன்னு சொல்றாரு. ஒரு விஷயம் நீங்க முயற்சி பண்றீங்க, வெற்றி அடையல. ஒரு விஷயம் நீங்க முயற்சியே பண்ணல, உங்களை தேடி வருது. இதுக்கு என்ன சார் காரணம்? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, 10 வருஷமா முயற்சி பண்ணுறீங்க, உங்களால் வாங்க முடியும். முயற்சியே பண்ணல, இந்த பிளாட் விற்கிறவங்களை நேரம் தேடி வந்து இதை வாங்கிங்கன்னு சொல்றோம். அப்போ இது என்ன அர்த்தம்? இதுக்கு சிந்தாமணியில் சொல்றாரு, ஆம் பொருள்கள் ஆகும், பொருள்கள் போகும். போற பொருளும் உன்னை கேட்டுட்டு போவாது, வர பொருளும் உன்னை கேட்காமே வந்துடும், உன்னை கேட்காமே வரும். இதுக்கு 2 உதாரணம் சொல்றாரு. 2 உதாரணம் சொல்றாரு, அருமையான உதாரணம் சொல்றாரு. என்னன்னா, ஆத்து தண்ணி கடலுக்கு போய் சேருதுங்களா, அது போற செல்வத்துக்கு உதாரணம். அதை தடுத்து நிறுத்த முடியாது, வழிதான் தானா ஆயிடும். ஆத்து தண்ணி நல்ல தண்ணி, கடல் தண்ணி உப்பு தண்ணி. நாம சேர்த்து வச்ச செல்வம் போகணும்னு நினைச்சா அது போய்கிட்டே இருக்கும். நமக்கு செல்வம் வரணும்னா ஆறு வானத்தை நோக்கி வேகமே என்கிட்ட மழை பெய்யுன்னு இந்த ஆறு கேட்காதான். ஆனா அந்த மழை தேவையான நேரத்தில் மழை பெய்யுமா? அப்போ எப்படி மேகம் ஆத்தை நோக்கி மழை பெய்கிறதோ அது செல்வம் வருவதற்கும், ஆத்து தண்ணி எப்படி கடலுக்கு போகுதோ அது நம்ம செல்வம் கேட்காமே போறதுக்கும் உதாரணம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஆம் பொருள்கள் ஆகும் யாருக்கும் அழிகொணா, போம் பொருள்கள் போகும் பொறியின் வகை வண்ணம். அது நம்ம கிட்ட இல்லப்பா, நாம செய்த நல்வினை தீவினையை பொறுத்து. ஒரு லாரியில் எழுதினா என்னுடைய வசதியை பார்க்காது, அதற்கு பின்னால் நான் செய்த உழைப்பை பார், இல்லைங்களா? அதை போல எழுதியிருக்கானா. இந்த ஆம் பொருள் ஆகும் போம் பொருள் போகுன்றத இங்க திருத்தக்கதவரை பார்த்து அப்படியே கம்பன் காப்பி அடிச்சு அதே வரியை போட்டு எழுதியிருக்காரு, அதே வரியை போட்டு இருக்கார். கும்பகர்ணன் பார்க்கறதுக்கு எதிரி, ஆனா அவனுக்குள்ள இருக்கிறது பூரா தர்மம். கும்பகர்ணன் யாரா கூட இருக்கான்? யாருடைய தம்பி அவன்? ராவணனுடைய தம்பி. அப்ப ராவணன் பிறந்த தம்பி எப்படி இருப்பான்? அவன மாதிரிதான் இருப்பான். ஆனா கும்பன் பார்ப்பதற்கு மரம், ஆனால்
அவனுக்குள்ளே பொதிந்து கிடப்பது அறம். விபீடனன் கூப்பிடுறான், வாடா வந்துரு, என்ன கூட நீ அண்ணா கூட இருக்காத, அந்த பக்கம் எப்படி தோத்துருவோம். ஏன்னா ராவணன் பண்றது மிகப்பெரிய தப்பு. யார் கூப்பிடுறான்? விபீஷணன் கூப்பிடுறான். கும்பன் சொல்றான், டேய் அது எனக்கு தெரிஞ்சுதான் நான் இங்க இருக்கிறேன், தோற்க போறது தெரிஞ்சுதான் அங்க இருக்கிறேன். எப்படியும் ராவணன் ஜெயிக்க முடியாது. காரணம் என்ன? அவனுடைய நோக்கம் சரியில்லை. எப்படி இங்க கட்டிகாரனுடைய நோக்கம் சரியில்லையோ அது மாதிரி ராவனுடைய நோக்கம் சரியில்லை. அவன் வீட்டு கூட போறான், நான் சொல்றதே அவன் கேட்க போறது இல்லை. இருந்தாலும் நான் அங்கே இருக்கிறேன். என்ன பார்த்து என் மேல இறக்கப்பட்டு நீ கண்ணீர் விடாதா, பொருள் போகும், பொருள் ஆகும். நான் போற பொருள் யார்கிட்ட சொல்றாங்க? விபூஷணன் கிட்ட சொல்றான். யார் சொல்றான்? கும்பன் சொல்றான். எந்த பொருள் எடுத்துட்டு திருத்தக்க தேவர் சொன்ன அதே வரி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல சொல்றாருன்னா எப்படி இருக்கு பாருங்க. ராவணன் சொல்றான், டே ராவணா உட்கார சொல்றாரு. இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். டே ராவணா, 2 செயல்கள் உன்னால நடத்த முடியாது. என்ன? நீ ராமனை ஜெயிக்க முடியாது. 1, நீ சீதையை எக்காலத்திலையும் அடைய முடியாது. 2, நீ இந்த 2 தான் போரிடுற. இந்த 2 நடக்காது. அப்ப என்ன அர்த்தம்? நீ ஜெயிக்க முடியாது. அதை எப்படி கும்பல் சொல்றான்? நீ நினைக்கிறது 2, அது 2 ஒரு காலத்திலும் நடக்காது. 1 நீ ராமனை ஜெயிக்கலாம்னு நினைக்கிறது, 2 சீதை அடையலாம்னு நினைக்கிறது. இது 2 உன் வாழ்க்கையில நடக்காது. என்ன அழகா சொல்லிட்டான் சார். அதனால இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஜனம் அப்படின்ற மாதிரி, ஜனம்ன்ற வார்த்தை அப்படியே பயன்படுத்த சனம், மாசனம் அப்படின்னா பெருங்கூட்டம்னு அர்த்தமா, அதை அப்படியே பயன்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் சொல்றேன். 2 பாட்டை மட்டும். செய்த பாவமெல்லாம் தீர்த்திடும் தீர்த்தன் பாவம். தீர்த்தன்னா அருக பகவான். அருக பகவானுடைய பாவம் நாம எத்தனை பிறவியில செய்த பாவத்தை போக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து எதுங்க? பகவானுடைய பாதம். அதை இங்க சொல்றார். தீர்த்திடும் தீர்த்தன் பாவம். செய்த பாவம் எல்லாம் நாம எவ்வளவு பாவம் செய்திருக்கோம் தெரியாது. அந்த பாவத்தை போக்குவதற்கான ஒரே ஒரு வழி தீர்த்தன் பாவம். எய்திய சேடம் குவி இறைஞ்சுவு தொழுது வாழ்த்தி மையரு மணியின் செய்த வளம்புரி அதனின் கொண்டான் மையகம் அழிக்க நீண்ட வளம்புரி தடக்கையானே. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க. போர்கெழு களத்து பாவம் புலம்பொடு போக்கினானே. அந்த போர்க்களத்தில் செய்த பாவங்களை போக்குவதற்காக அவன் என்ன பண்ணானா, அருகனுடைய திருவுருவம் செய்து நகர் முழுவதும் இன்புற்றிருக்க கூத்து நடனம் என்று அத்தனை அம்சங்களும் கூடிய பகவானுக்கு விழா எடுக்கிறான். போர் பாவம் துயரம் களைவதற்கு. அப்போ நாம திருவிழா எடுத்த நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் நினைச்சு பாருங்க. திருவிழா எடுப்பது நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் எவ்வளவு சிறப்பு வந்துருக்கு பாருங்க. விழா அயர்தல் அப்படின்ற வார்த்தை கொண்டுருக்காங்க இலக்கியத்தில். விழா அயர்தல். நாம நம்ம குடும்பத்து சார்பாக திருவிழா நடக்கிறதாலும் எங்க திருவிழா நடக்குதோ, நான் ஏற்கனவே சொன்னேன், பகவானை மூலஸ்தானத்தில் போய் வணங்குவதை காட்டிலும் திருவிழாவில் வரக்கூடிய திருமூர்த்தியை வணங்குவது சால சிறந்தது. அருக பகவானுடைய விழாவிலே வரக்கூடிய அந்த பகவானை வணங்குவதும் அந்த விழாவில் நம்மால் முடிந்த காரியங்களை செய்வதும் நம்முடைய பிறவியினுடைய பலன், நம்முடைய தீவினையை போக்கும். தேவர்கள் அந்த காலத்தில் ஜினபகவான் வீதி உலா வந்தால் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிறாதான்னு அத்தனை தேவர்களும் காத்திருப்பார்களாம். அதனால நம்ம திருவிழாவுக்கு வந்தா நம்ம வேலையை மட்டும் பார்க்காம அந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும். சட்டமா அங்க போய் நின்றுக்கிட்டு இங்க இருக்கா தீபாவளி என் வீட்டில் 1/2 மணி நேரம் நிறுத்து, சக்கரம் கொஞ்சம் முன்ன போயிடுச்சு பின்னாடி தருவ, என் வீட்டுக்கு நேராக நிற்கணும், இப்படிலாம் நினைத்து பார்க்காமல் பகவான் வீதி உலா வரும்பொழுது நம்முடைய பாவம் தொலையும் என்று சொல்லி பகவானுடைய விழா சிறப்பாக நடைபெற நாம் உறுதுணையாக இருந்தால் எந்தெந்த பிறவில் நாம் செய்த பாவங்கள் அத்தனையும் வினைகளாக இருப்பது துகள்களாக மாறும். ஆகவே பிறவிக்கு நாம் செய்த பலனாக இருக்கும். நான் சொன்னதை போல சொந்த வேலையிலேயே ஆழ்ந்து விடாமல் வந்த வேலையும் கொஞ்சம் பார்ப்போம். வந்த வேலை என்பது செல்லும் தயத்திற்கு நமரங்கால் செல்வம் நினையங்கி
செய் தவமே நினைமீன். ஆகினால பாட்டியா நான் பேரனுக்கு செய்தேன், பசங்களுக்கு அம்மாவா செய்தேன், வீட்டுக்காரருக்கு நான் மனைவியா செய்தேன்னு சொன்னது சொந்த வேலை. உங்க ஆண்மனுக்காக நீங்கள் தேடக்கூடிய அறம் அதுதான் உங்களுடைய வேலை. ஆகவே சொந்த வேலையை மறந்து கொஞ்சம் உங்கள் வேலையும் பாருங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கம். ஒரு சிறிய நிகழ்வு சொல்லி முடிச்சிடலாம். பாரிஸ் கார்னரில் வயன்சிய ஹால்னு தொடர் சொற்பொழிவு சிறுவகை சிந்தாமணி பல காலங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிக்கு செல்லும் பகுதிகளை பற்றி நான் குறிப்பிட விரும்பவில்லை. அந்த நிகழ்ச்சிக்கு நமது சிறப்பு சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சிந்தாமணி திலகமே அந்த சொற்பொழிவை கேட்க அங்கே சென்று அமர்ந்து அந்த நிகழ்வை பங்கு கொண்டார் என்றதை என்னென்று சொல்வது? நம்மெல்லாம் கேட்கலாம், ஓகே. சிவக சிந்தாமணி சொற்பொழிவை அவரே சென்று கேட்கும் அளவுக்கு அந்த சிந்தாமணியுடைய சிறப்பை நாம் எல்லாம் உணர்ந்து இந்நிகழ்ச்சியை மேலும் சிறப்புற அமையுமாறு கேட்டுக்கொண்டு இவ்வளவு அருமையாக சொற்பொழிவாற்றிய நமது சிவகலை அவர்களுக்கும் இதுவரை அமைதியாக இருந்து நிகழ்ச்சியை பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம வடிவேல் ஐயா ஒரு முறை எல்லாருக்கும் கொஞ்சமா எல்லாருக்கும் தெரியணும். திரு வடிவேல் அவர்கள் தன்னுடைய ஓய்வு காலத்திலும் ராஜவேல் அவர்கள் நம்முடைய காப்பியமாகிய நீலகேசியை எடுத்து முனைவர் பட்டத்திற்கு ஆராய்ச்சி செய்கிறார். சமணத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்ட ஒரு சமணராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இணைந்ததில் நமக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி. அவர் சிறப்பாக தன்னுடைய ஆய்வை நிறைவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்துமாறு அன்போடு கேட்கிறோம். பாருங்க, எல்லாருமே நீலகேசி படிக்கிறதே கஷ்டம். நீலகேசியில ஆராய்ச்சி பண்றாருன்னா அவருக்கு சமணத்துக்கு, ஏன்னா முழுக்க சமண தர்மம், சமணத்தினுடைய ஆரம்பம் தெரிஞ்சிருந்தாதான் நீங்க அதை எழுத முடியும். அப்போ சமண தர்மத்தை பற்றி ஒன்றில் நான் சொல்றேன், அநேகாந்தவாதம் இருக்கு. யாருக்கு தெரியும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிற மதத்தினருக்கு தெரியுமா சொல்லுவோம். மற்ற அநேகாந்தவாதத்தை பத்தி நீலகேசி எவ்வளவு அழகா சொல்ல எழுதி ஆகணும். அப்ப சமண இலக்கியங்கள் எங்கெல்லாம் பேசுறாங்களோ இந்த வயதில் அவர் தொடர்ந்து சமணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், சமணத்திற்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று சமண இலக்கியங்களை நீலகேசி எடுத்து ஆய்வு செய்கிறார். அவரை நமது நினாலயத்தின் சார்பாக நீங்க கொடுத்தா வாழ்த்துகிறேன். நன்றி. தேங்க்யூ. மங்களவாழ்வு. எங்கும் மாறி பெய்க திருவரம் பலக்க செங்கோல் நன்கினிது அரசனால்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குல அறத்தினோரும் இனிதூழி வாழ்க்கை எங்கள் பொங்கவன் பயன்ற நன்னோர் புகழொடு பொலிகமிக்கே.